4 புத்தகங்கள் இப்போது வெளியிடப்பட இருக்கின்றன. தமிழக தலைவர் மாண்புமிகு ஐயா ஆசிரியர் அவர்கள் இந்த புத்தகங்களை வெளியிடுகிறார்கள். மரணம் புத்தகத்தினை தலைமை பேராயர் முனைவர் ஜோ ரவிக்குமார் ஸ்டீஃபன் அவர்களும், மருத்துவம் மூடநம்பிக்கைகளும் புத்தகத்தினை மருத்துவர் ஐயா பிருத்திவிராஜ் அவர்களும், பழைய வரலாறு புதிய பாடகம் புத்தகத்தினை பேராசிரியர் முனைவர் ஜானகி அவர்களும், விதி நம்பிக்கையை வீழ்த்திய அதிநவீன மருத்துவங்கள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பேராசிரியர் முனைவர் இரா செந்தாமரை அவர்களும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். மரணம் புத்தகத்தினை தலைமை பேராயர் முனைவர் இரா ரவிக்குமார் ஸ்டீஃபன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர் டிராவிடியன் ரிவைவல் சென்டர் என்கிற பெயரில் திராவிடவியல் மறுமலர்ச்சி மன்றத்தினை மிகச்சிறப்பாக நடத்தி எழுத்திலும் பேச்சிலும் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். நம்முடைய மரணம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பெற்றிருக்கிற திராவிடவியல் மறுமலர்ச்சி மையம் என்கிற பெயரில் மிகச்சிறப்பாக திராவிட வரலாற்றை பண்பாட்டை ஆய்வு செய்து அதை தொடர்ச்சியாக எழுதியும் பேசியும் பரப்பியும் வருகிற, மும்பையில் வசித்தாலும் எப்போதும் மாறாத இன உணர்வோடு நம்முடைய நிகழ்வுகளிலே எல்லாம் மும்பையிலேயும் பங்கேற்று நம்முடைய தோழர்களுக்கு பெரும் ஊக்கமாகவும் திகழ்கிற தலைமை பேராயர் முனைவர் ஜோ ரவிக்குமார் ஸ்டீஃபன் அவர்கள் இப்போது மரணம் என்கிற புத்தகம் தொடர்பான உரையினை வழங்குகிறார்கள். அவரை சிறப்பிக்க நீலமலை மாவட்ட தோழர் அருமை தோழர் நாகேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அப்போ ஒரு நாள் நம்முடைய பேராயர் அவர் தூத்துக்குடி பாம்பேயில் அவர் எப்படியோ ஆக்சிடென்டலாக இதை படிச்சிருக்காரு. படிச்சுட்டு அவர் நீங்கள் என்ன தமிழ்லேயே எழுதிக்கிட்டு இருக்கீங்க, இங்கிலீஷில் எழுதுங்க, இந்தியா முழுக்க அது போகும் அப்படின்னாரு. நமக்கு தங்கிலீஷ் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. நமக்கு பெரிய சிக்கல் அதுதான். ஆனாலும் அந்த தங்கிலீஷ்லேயே நான் எழுத ஆரம்பித்தேன். நோ த ட்ரூத்னு ஆங்கிலத்தில் நான் எழுத ஆரம்பித்தேன். இப்போ 1400 நாட்களாக தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் நான் அதை எழுதிக்கிட்டு இருக்கேன். கை தட்டுறதெல்லாம் எனக்கு இல்லை. முஸ்லீம்கள்லாம் சொல்லுவாங்க எல்லா புகழும் இறைவனுக்குன்னு. எல்லா புகழும் அவருக்கு தான், எனக்கு எந்த புகழும் இல்லை. திருமணத்துக்கு போறார். திருமணத்துக்கு அது என்ன திருமணம் தெரியுங்களா? திருச்சி பாலக்கரையில் 1933 மே 12ஆம் தேதி. நான் தேதி சொல்றேன், ஏன்னா மே 10 நாகம்மையார் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நாள் அடக்கம், அதை எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நேராக போகிறார் திருச்சி பாலக்கரையில். ஒரு கிறிஸ்தவ மணமகன், இன்னொரு இந்து பொண்ணு, இந்த ரெண்டையும் அந்த பாதிரியார் என்ன பண்ணுறாரு, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு பெரியார் மேலே. பெரியார் சுயமரியாதை அந்த திருமணத்தை நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அது தடுக்கணும், பெரியாரை கைது பண்ணணும், இவர் நாங்கள் சர்ச்சு முறையில் செய்ய வேண்டிய திருமணத்தை போய் இவர் நடத்தக்கூடாது, மத மோதல் என்று உடனே பெரியாரை கைது செய்வதற்காக வர்றாங்க. அன்றைக்கு 33 கைது செய்வதற்காக வந்தாங்க. இன்னைக்கு அப்படி செய்யறவர்களை பாராட்டி பாதிரியார் வந்திருக்காரு. மிகப்பெரிய அளவுக்கு ஃபாதர் வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மாற்றம்! ஒரு துளி ரத்தம் சிந்தாமல். இதுதான் பெரியார், இதுதான் சுயமரியாதை இயக்கம். மிகப்பெரிய அளவுக்கு அவர் சார்ந்திருக்கிற ஐயா, மறைந்தும் மறையாத நம்முடைய எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் மிகப்பெரிய அளவு சிஎஸ்ஐ சார்ந்தவர் தான். இன்னைக்கு எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இதுக்காக அடிதடி நடக்கல. இது And above all, you see here our bishop. Not by arms, but by idea. That is more important. The self-respect movement is nothing but a movement meant to create a new thinking. That's all.